Daily. Taste the Daily. கடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி வந்து உரைகிறாரு, அவர் எழுப்பூர்னு சொல்லியிருந்தீங்க. அந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக தான் அவர் போனார், அவருக்கு மந்திரி சபை வந்து அதிமுக தான் கொடுத்தது, இன்னைக்கு மறந்துட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். நான் அதிமுகவுக்கு விசுவாசமாக உழைச்சிருக்கேன், உழைப்புக்கு தான். ஏன்னா அன்றைக்கி 89, 87 அப்போ அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு அன்றைக்கு புரட்சித் தலைவர் அந்த அம்மா அவர்கள் அன்றைக்கு பொதுச் செயலாளராக ஆக்கியது நாங்கள் தான். அவருக்காக நாங்கள் உழைத்திருக்கின்றோம், இரவு பகல் பாராமல் உழைத்திருக்கின்றோம். எங்கள் உழைப்புக்குத்தான் அன்றைக்கு அமைச்சர் பதவி தரப்பட்டது. அதற்கு நாங்கள் விசுவாசமாகத்தான் இருந்திருக்கிறோம். நாங்கள் உறங்கவில்லை. அன்றைக்கும் விழித்திருந்தோம், இன்றைக்கும் விழித்திருக்கின்றோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தூங்கி கொண்டிருக்கிறார். சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி வந்து உரைகிறாரு, அவர் எழுப்பூர்னு சொல்லியிருந்தீங்க. அந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக தான் அவர் போனார், அவருக்கு மந்திரி சபை வந்து அதிமுக தான் கொடுத்தது, இன்னைக்கு மறந்துட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். நான் அதிமுகவுக்கு விசுவாசமாக உழைச்சிருக்கேன், உழைப்புக்கு தான். ஏன்னா அன்றைக்கி 89, 87 அப்போ அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு அன்றைக்கு புரட்சித் தலைவர் அந்த அம்மா அவர்கள் அன்றைக்கு பொதுச் செயலாளராக ஆக்கியது நாங்கள் தான். அவருக்காக நாங்கள் உழைத்திருக்கின்றோம், இரவு பகல் பாராமல் உழைத்திருக்கின்றோம். எங்கள் உழைப்புக்குத்தான் அன்றைக்கு அமைச்சர் பதவி தரப்பட்டது. அதற்கு நாங்கள் விசுவாசமாகத்தான் இருந்திருக்கிறோம். நாங்கள் உறங்கவில்லை. அன்றைக்கும் விழித்திருந்தோம், இன்றைக்கும் விழித்திருக்கின்றோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தூங்கி கொண்டிருக்கிறார். அமைச்சர் ரகுபதி திமுகவின் கொத்தடிமையாக செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சித்திருந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்தோம். Taste the Daily.